ஓவர் திங்கிங்கா? இரவில் தூங்க முடியலையா? லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆனால் மைண்ட் இன்னும் ஆனாக தான் இருக்குதா? அதே தாட் மீண்டும் மீண்டும் வருதா? நேத்து நடந்த ஒரு சின்ன விஷயம் கூட இப்போ பெரிய வெயிட்டா ஃபீல் ஆகுதா? ஃபியூச்சர் பற்றி பயம், பாஸ்ட் பற்றி ரிக்ரெட், ப்ரெசண்ட்ல கன்ஃபியூஷன். நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தாட்ஸ் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? இதுக்கு சொல்யூஷன் இருக்கா? ஆல்ரெடி ஒரு மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான். சிம்பிளா, டீப்பா, பர்மனண்டா. அவர் பெயர் கௌதம புத்தா. அவர் சொன்ன 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் உங்க மைண்டை ரீசெட் பண்ணும். இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா உங்க மைண்ட் காமாக ஆரம்பிக்கும். நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம தாட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு லூப் மாதிரி ஆயிடுது. ஒரு தாட் வரும், அதுக்கு ஒரு இமோஷன் வரும், அந்த இமோஷன் இன்னும் தாட்ஸை ஜெனரேட் பண்ணும். அதுவே சைக்கிள். இதனால தான் டிசிஷன் எடுக்க முடியாம போகுது, ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, கான்ஃபிடன்ஸ் குறையுது. நாம நினைக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம போயிடுச்சு மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு தான் புத்தா ஒரு சிம்பிள் சிஸ்டம் கொடுத்தார், மைண்ட் ரீசெட் மெத்தட். இந்த 5 ஸ்டெப்ஸ் அந்த லூப்பை பிரேக் பண்ணும். ஸ்டெப் 1, கவனிக்க ஆரம்பிக்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன நினைக்கிறீங்க, அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபைட் பண்ணாதீங்க. இந்த தாட் வரக்கூடாதுன்னு தள்ளாதீங்க. அதை ஜஸ்ட் பார்க்கணும். ஒரு மூவி மாதிரி, நீங்க தியேட்டர்ல உட்காந்து பார்க்குற மாதிரி. அதுதான் அவேர்னஸ். ரியலைசேஷன் என்னன்னா, நீங்க தாட் இல்ல, அதை பார்க்கிறவர். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஆங்கிரி ஆகுறீங்க. அந்த நேரம் நான் ஆங்கிரின்னு சொல்றதுக்கு பதிலா ஆங்கர் நடக்குதுன்னு கவனிங்க. அதுவே டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். இதுவரை தாட்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணுச்சு. இப்போ நீங்க அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்க. அதுவே பவர். ஸ்டெப் 2, அதிலிருந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. ஒரு தாட் வந்தா அதுல முழுக்க மூழ்கிடாதீங்க. அது ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட், நிலையானது கிடையாது. நீங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தான் அது ஸ்டே ஆகும், இல்லனா அது போயிடும். நேத்து நடந்த விஷயம் நீங்க 100 தடவை நினைச்சாலும் அது சேஞ்ச் ஆகாது. ஆனா அது உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். ஒரு சிம்பிள் பிராக்டிஸ். தாட் வந்தா இது ஒரு தாட் தான்னு சொல்லிக்கோங்க. அது ரியாலிட்டி இல்ல. இதுதான் டிட்டாச்மெண்ட். இதுல தான் ஃப்ரீடம் ஆரம்பிக்கும். நீங்க தாட்டை விடுறப்போ மைண்ட் லைட்டா ஆக ஆரம்பிக்கும். ஸ்டெப் 3, மூச்சு தான் ஷார்ட்கட். மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பாடியை காம் பண்ணுங்க. பாடி காமானா மைண்ட் ஃபாலோ ஆகும். சிம்பிள் டெக்னிக். 4 செகண்ட்ஸ் இன்ஹேல், 6 செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல். ஸ்லோவா, ஸ்டெடியா. இதை பண்ணும்போது ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகும், பாடி ரிலாக்ஸ் ஆகும், அதோட மைண்டும் செட்டில் ஆகும். ஓவர் திங்கிங் நேரம் உடனே இந்த பிரீதிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்க. உங்க பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும், எவ்ரிதிங் இஸ் சேஃப். அந்த சிக்னல் தான் லூப்பை பிரேக் பண்ணும். டெய்லி 5 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும். ஸ்டெப் 4, இப்போ என்ன நடக்குது அதுல ஃபோக்கஸ். பாஸ்ட் ரிக்ரெட் கொடுக்கும், ஃபியூச்சர் ஆங்ஸைட்டி கொடுக்கும், பிரசன்ட் மட்டும்தான் பீஸ் கொடுக்கும். ஆனா நம்ம மைண்ட் எங்க இருக்கும்? அதிகம் பாஸ்ட்ல அல்லது ஃபியூச்சர்ல. அதனால தான் ஸ்ட்ரெஸ். ஒரு சிம்பிள் ட்ரிக்.
இப்போ உங்க சுத்தூரத்துல என்ன இருக்குன்னு கவனிங்க. சவுண்ட், ஸ்மெல், பாடி சென்சேஷன். நீங்க ஈட் பண்ணும்போது ஜஸ்ட் ஈட் பண்ணுங்க, ஃபோன் இல்லாம. நீங்க வாக் பண்ணும்போது ஜஸ்ட் வாக் பண்ணுங்க. மைண்ட், ஃபியூச்சர் ஸ்ட்ரெஸ், பிரசன்ட், பீஸ். நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அங்கதான் உங்க லைஃப் நடக்குது. பிரசன்ட்ல வாழ்றதுக்கு பிராக்டிஸ் தேவை. அதுவே காம் மைண்டுக்கு கீ. ஸ்டெப் 5, எதுவோ அதையே அக்செப்ட் பண்ணு. நம்ம பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, நடந்ததை எதிர்க்கிறது. இது நடக்கக்கூடாதுன்னு ஃபைட் பண்றோம். அதுவே பெயினை இன்க்ரீஸ் பண்ணும். அக்செப்டன்ஸ்னா கிவ் அப் இல்ல, ரியாலிட்டியை அக்னாலேஜ் பண்றது. இது நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் ஆகும். ஒரு பிரேக்கப் நடந்துச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா மைண்ட் லூப்ல சிக்கிக்கிட்டு இருக்கும். ஆனா அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். பவர்ஃபுல் லைன். நடந்ததை எதிர்க்கிறது தான் பெயின், அக்செப்ட் பண்றது தான் ரிலீஃப். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுல தான் கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கு. ஒரு உண்மை, மோஸ்ட் பீப்புள் தங்களோட தாட்ஸ்லயே வாழ்றாங்க, ரியாலிட்டியில இல்ல. அதனால தான் கன்ஃபியூஷன். சக்சஸ்னா ஒரு பெரிய மோமெண்ட் இல்ல, போரிங் கன்சிஸ்டன்சி. டிசிப்ளின் மோட்டிவேஷனை விட பவர்ஃபுல். என்வாயர்மெண்ட் உங்க ஹேபிட்ஸை ஷேப் பண்ணும். உங்க தாட்ஸ் உங்க லைஃபை கிரியேட் பண்ணும். நீங்க அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுவே ரியல் கண்ட்ரோல். இப்போ நீங்க சேம் பர்சன் இல்ல, நீங்க உங்க மைண்ட புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க. கிளாரிட்டி ஸ்லோலி கன்ஃபியூஷனை ரீப்ளேஸ் பண்ணுது. காம் ஸ்லோலி கேயாஸை ரீப்ளேஸ் பண்ணுது. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் இப்போ உங்களை பார்த்துருக்கான். இந்த மொமெண்ட்ல நீங்க எடுக்கிற டிசிஷன் அவரோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். இந்த 5 ஸ்டெப்ஸ் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்சர்வ், டிட்டாச், பிரீத், பிரசன்ட், அக்செப்ட். இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, டெய்லி யூஸ் பண்ணுங்க. கமெண்ட் காம்னு டைப் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கமிட்மெண்ட் கொடுக்க. நெக்ஸ்ட் வீடியோல மைண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பத்தி பார்க்கலாம். தி ரியல் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் டுடே. இந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே என் சேனல்ல போடுவேன். உங்க மைண்டை காமா வச்சுக்க தான் நான் இருக்கேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், வேற எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்கறேன்.